கொஞ்சம் இருங்க மெக்கானிக். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்க வண்டி பஞ்சர் ஆயிடும். உங்க பொண்டாட்டிக்கு கண்ணலங்கறாங்க. ஆமா, உங்க அத்தை அவ தம்பி பிள்ளைக்கு கட்டி கொடுக்க போறாளாம் உங்க கலெக்டரை. இப்பவும் அவங்க கலெக்டர் தான், ஆனா அவங்க உங்க கலெக்டர் இல்ல. கலெக்டரா தான் இருக்காங்க. அவங்களுக்கு புருஷன் தான் 2 பேர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க பொண்டாட்டி, அவ நாளையில இருந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி. ஏன் குத்து காட்டுறேன் வேதனையா இருக்கா? வேதனை பண்ணணும், இன்னும் வேதனை பண்ணணும். உன்னால எவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சனும் அதை விட அதிகமா நீ அனுபவிக்கணும். அதனாலதான் எப்படியும் உங்களை பிரிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். உன் அத்தை உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன ஒரு நாடக ஆடத்துக்கு தான் கூப்பிட்டு அனுப்புறாங்க. ஆனா இதுல ஏன் சுயநலமும் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் இருக்கு? என்னையும் பிரகாஷையும் நீ தானே பிரிச்ச. பிரகாஷ் விரும்பினது உண்மையா? ஆமா, பல கனவுகளை சுமந்துக்கிட்டு அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போற ஆசையில இருந்த என்ன பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பி அழ வச்சேன். அதனாலதான் உன் பொண்டாட்டிய உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் பட்ட வேதனை உனக்கும் தெரியணும்னு இந்த வேலையை செஞ்சேன். இந்த வேதனை எல்லாம் உனக்கு பத்தாது, இன்னும் நீ அனுபவிக்கணும். உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டதை பார்த்து நீ சாகணும். நான் சொல்றது இப்ப கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பிரகாஷ காப்பாத்தாதான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அதனால அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பறிக்கிறது நடக்காத காரியம்டான்னு அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்லை. ஹலோ பிரகாஷ், இந்த 20 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டை நீ 10 நாள்ல மாத்திட்டீனா உன் கைக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எங்களுக்கு 10% கமிஷன் கொடுத்தா போதும். நிச்சயமா மாத்திடுறேன். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வர இவன் 10 நாளைக்குள்ள நிச்சயமா பணத்தை மாத்திடுவான். அந்த பணத்தை வாங்கிட்டு இவனை தீர்த்திடணும். ஆமா, அதுக்கப்புறம் இவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் ஆபத்து. ஏன் நீ எங்களுக்கு 5 நாளா கலெக்ஷன் கட்டல? கட்டுறேன்டா. எங்க போயிட போற? எங்க போவியா? நீ எங்க போவியா அது எங்களுக்கு தெரியாது. முதல்ல கலெக்ஷன் கட்டு. வாயை மூடுங்கடா பரதேசி பசங்களா. சாட்சி ஆதாரங்களையும் குற்றவாளியின் நண்பனான ராஜா சொன்ன முக்கிய வாக்குமூலத்தையும் கேட்ட பிறகு இவன் அந்த கலாட்டாவில் ஈடுபட்டிருந்தான் என்றும் ஒருவரை தாக்கி காயப்படுத்தினான் என்றும் கோர்ட் நம்புகிறது. இக்குற்றத்தை செய்ததால் இவனுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பிரகாஷ் ஒரு தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த அயோக்கியங்க கிட்ட இருந்து பிரகாஷை காப்பாத்துறதுக்காகவும் தான் அன்னைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கள்ள நோட்டு விக்கிற கும்பல நானே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன். அன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா அவங்க அவனை நிச்சயம் கொண்டு இருப்பாங்க. அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். இன்னைக்கு இந்திராவை பிரிஞ்சு நான் படுற வேதனையை விட என்ன பழி வாங்கணும்னு ஒரு பொண்ணு தன்னையே பழி வாங்கிக்கிட்டதை நினைச்சு இன்னும் வேதனை படுறேன். ராஜா, என்ன மன்னிச்சிருக்க. அவசரப்பட்டுட்டேன். இப்பவே போய் இந்திரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். வேண்டாம். புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல உள்ள உறவு மனசால புரிஞ்சுக்க வேண்டியது, சொல்லி புரிஞ்சுக்க கூடியது இல்ல. பிரகாஷ், 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 நான் சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. பிரகாஷ், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை நாசமாக்கினேன். நீங்க அவரை கொண்டு இந்த உலகத்தை விட்டு அனுப்புங்க. கொல்லுங்க. இவன் செஞ்சது உங்களுக்காக, நீங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக. என்னது மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நீ நடத்துற மாதிரி தெரியணும். ஜாக்கிரதை. கொஞ்சம் பெரிய அக்காஜி கூடாது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க பிரியவே கூடாது. நான் போய் இந்திரா கிட்ட நடந்ததை சொல்லிடுறேன். வேண்டாம், நீங்க போனா இந்திராவை பார்க்க விட மாட்டாங்க. அதையும் தான் பாத்துறேன். சொன்னா கேளுங்க. என்ன அவங்க ஆளுன்னு தான் இன்னும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தியா போய் இந்திராவை சந்திக்க என்னாலதான் முடியும். நான் போயிட்டு வரேன். நீங்க ராஜாவை பாத்துக்கங்க. இது பாருங்க, கதையில எவ்வளவு திருப்பப்பட வந்தாலும் சுபம் கார்டு ஹீரோக்கு தான் போடுவாங்க, ஜெயில் கார்டு வில்லனுக்கு தான் போடுவாங்க. அதனால கதையோட ஆர்டர் கொஞ்சம் மாத்தி முன்னாடியே நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா இந்த ஃபைட்டிங் கிட்ட எல்லாம் இருக்காதுல்ல. நீங்க எதுக்கு வந்த? ஃபைனல் செட்டில்மென்ட்காக வந்திருக்கா போல இருக்கு. இங்க பாரு, இப்ப கவர்மெண்ட் பாரடிச்சு
பார்வதி பண்டிட்டோட கவர்மெண்ட் கவுது, செக்யூரிட்டி கவர்மெண்ட் வந்துடுச்சு. இப்ப இவர்தான் செய்யணும் ஃபைனல் செட்டில்மெண்ட். நான் செட்டில்மெண்ட்டுக்காக வரல. ஒரு நாள் இந்திரா என்னாண்ட வந்து நீ இன்னும் முயற்சி செஞ்சாலும் என்னையும் என் புருஷனையும் உன்னால பிரிக்க முடியாதுன்னு சவால் விட்டுட்டு போனா, இன்னைக்கு அவ இன்னொரு கண்ணால பண்ணிக்க போறதால 4 கேள்வி கேட்டு அன்னைக்கு என்னவோ சவால் விட்டியடி, தோத்து போனது நீதானே அவளாண்ட சொல்லிக்கிட்டு போலான்னு வந்தேன். எங்க சார்பாக 4 கேள்வி கேட்டு கண்டிப்பா. என்னவோ யார் யாரோ வராங்க, யார் யாரோ போறாங்க. இது கல்யாணம் பண்ண மாதிரி தெரியல, கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்கு. வாய் மூடு. என்னடி என்னென்னமோ உளர்ற? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் 2வது கல்யாணத்தை பாக்குறதுக்காக நீங்க வந்தியா? செத்தாலும் சாதனை தவிர இன்னொரு தாலி என் கழுத்துல ஏறாது. போ. மனுஷங்க செத்து போய் சமாதி ஆகும் போது கும்மாரம் போட்டு சிரிக்கிற கொள்ளுவாய் பிசாசு நீ. நிறுத்து. உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கிற வேலையை என்கிட்ட தந்து உனக்கு விவாகரத்தையும் வாங்கி கொடுத்தது உன்னோட தாய். அம்மா, சுரங்கத்தை எப்படி வெட்டுறதுன்னு நான் ஒரே வார்த்தையில உனக்கு சொல்றேன். அந்த மெக்கானிக்கும் எங்க கலெக்டரும் பிரிஞ்சாகணும். அதுக்கு நீ அந்த ராஜாவோட வப்பாட்டி தானே இப்ப எங்க இந்திரா நம்பணும். அவன் அவ சீன் சொல்ற அன்னைக்கு உனக்கு ₹1,00,000 தரேன். பிரிஞ்சு போய் விவாகரத்து வாங்குற அன்னைக்கு 5 லட்சம் தரேன். அவரை சுத்தி இப்படி ஒரு சதி நடக்குதுன்னு தெரியாம நீ அவருக்கு அநியாயம் செஞ்ச. உன்ன ஒரு விளையாட்டு பொம்மையாக்கி என்ன வச்சு அவர் மேல பழிய போட்டு உன் தாய் அவருக்கு அநியாயம் செஞ்சாங்க. அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அவருக்கு அநியாயம் செஞ்சேன். விபச்சாரின்னு எல்லாரும் சொன்ன போவும் அவர் ஒருத்தர் தான் உன்னை நெருப்புன்னு சொல்லி உன்னை சந்தேகப்படாம இருந்தாரு. அந்த மாதிரி புருஷன் ஒருத்திக்கு கிடைக்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப அவருக்கு துணையா ஒருத்தர் அவர் பக்கத்துல இல்ல. அவர் இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. தம்பிஜி, அண்ணாஜி, நீ அவளை இழுத்துக்கிட்டு போ. இங்க பாரு, இங்க இருந்து தப்பிக்க முயற்சி செஞ்ச நீ உயிரோட இருக்க மாட்டேன். எங்களுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய சுரங்கத்தை வெட்டி இருக்கிறியா? தேவையில்லாம பேசாத, வா. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல இந்திரா. கசாப்புக்காரங்கிட்ட தான் பொண்ணு அனுப்பி வச்சு அவ தலைய வெட்ட சொல்ற தைரியம் உன் மனசுல இருக்கு. நீ எதுக்கு பயப்படணும்? பயப்படாதம்மா. பெத்த தாயே தான் பொண்ணோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு நாடகம் ஆடுவான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. என்கிட்ட நடந்த உண்மைகளை மறைச்சு அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சு எங்களுக்கு விவாகரத்து வேற வாங்கி தந்து. உன்னை பார்த்து ஒவ்வொரு பொம்பளையும் வெட்கப்படணும். என் வாழ்க்கையை நாசமாக்குற உன்னை இனிமே நான் எதுக்கு அம்மானு கூப்பிடணும்? என் வயித்துல வளர்ந்த குழந்தைய நீ உன் கையால கொன்ன அன்னைக்கு நான் நரக வேதனை அனுபவிச்சேன். அந்த வேதனை எவ்வளவு பயங்கரமானதுன்னு உனக்கு தெரியணும்ல. நீ பெத்த பொண்ணு உன் கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்து நீ அந்த கொடூரமான வேதனையை இப்ப அனுபவிச்சாகணும். என் சாவை பார்த்து நீ மாறலைனாலும் பரவாயில்ல. நம்ம கதையை கேட்டு எந்த தாயை தான் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க மறுத்தா போதும். ஐயோ வேணாமா, வேணாமா, சொன்ன கேளுமா. ஐயோ ஐயோ, யாரும் வாங்கல. இந்திராவோட விருப்பம் இல்லாம தான் அந்த கல்யாணம் நடக்குது. அங்க உள்ளவங்க அவளை பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி புஜிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இந்திரா செத்தாலும் சாவாலே தவிர நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா.
தப்பு செஞ்சது நான் தான் மாப்பிள்ள. என் பொண்ணு அப்பாவி அவசரத்தில் இருக்கா மாப்பிள்ள. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன், அவளை காப்பாத்துங்க மாப்பிள்ள. இந்த அவசரத்தை குடிச்சிட்டா மாப்பிள்ள. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சது. இன்னும் எதுக்கே சுக்லாம் பரதரம் பாடுற? அங்க ஃபைட் நடக்குது இல்ல. வெளியில போறதுக்கான வழி தெரிஞ்சா சொல்லுங்க. வெளிய போறதுக்கான வழி தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? அது சரி, எந்த மேரேஜுக்கு போனாலும் கிளைமேக்ஸ் மேரேஜ் மட்டும் போக கூடாது உனக்கு தெரியாதா? அங்க பாப்ஸ் வெடிக்கும், ஃபைட்ஸ் நடக்கும். பொறுத்து இருந்து பாக்குறேன். வழி மட்டும் தெரியலனா கோமணத்தை இறுக்கி கட்டின்னு விடுறேன். நீ உன் கோமணத்தை இருக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் உன் குடிமையே இருக்க போறேன். இங்க என்னப்பா நடக்குது? கிளைமேக்ஸ் நடக்குது. எங்களுக்கு தெரியாதா? அடடா, இங்க நீதான் வில்லனா? அப்ப நான் தான் மெயின் வில்லன். கூப்பிடுங்க போலீஸ், மாட்டேங்க விலங்கு, தள்ளுங்க என்ன ஜெயில. ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா? டேய், நான் திக்கிய பாத்துக்கிறேன், நீ பேனட்ட பாத்துக்கோ. இந்த விளையாடி நான் வரல, எதை விட்டுடுங்க. அது என்னது? டாடி, நம்ம குருவம்சமே அழிஞ்சு போச்சு. இனி நாம வீர சொர்க்கம் அடைவோமா? உன்னை பெத்ததுக்காக எனக்கு ஒரு சின்ன சுரங்க வெட்டி கொடுறா. மிச்ச மீதி இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டிட்டுமா? உன் செல்வாக்க உபயோகிச்சு எனக்கு ஜெயில ஒரு நல்ல ரூமா வாங்கி கொடுறா. சூப்பர், நான் பேசி பாக்குறேன். புயல் வரப்போ எமர்ஜென்சி வரலாம், பூகம்பம் வரப்போ எமர்ஜென்சி வரலாம், பொதுமக்கள் அரசாங்கத்தோட போராடுறப்போ எமர்ஜென்சி வரலாம். ஆனா பூ போல வாழ வேண்டிய புருஷன் பொண்டாட்டிக்கு இடையிலே மட்டும் இந்த எமர்ஜென்சி எப்பவுமே வரக்கூடாது.